பரிசுத்த ஓய்வு நாளில கர்த்தர் நம்மோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட வார்த்தை இங்க தலைப்பு நான் ஏமாத்தினோம். இன்னைக்கு ஸ்தோத்திரமா நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தர் அடிமைக்கு கொடுத்த நம்ம சபைக்கு கொடுக்கிற தலைப்பு நான் ஏமாத்தினோம். இன்னைக்கு இந்த வார்த்தையை யார் சொல்றாரு அப்படின்னா தாவீது ராஜா. எடுத்து வாசிக்கலாம் 2 சாமுவேல் ஸ்தோத்திரம் 7ஆம் அதிகாரம். எடுத்து வாசிங்க 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 7:18. அப்பொழுது தாவீது ராஜா உப்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரோம், என் வீடும் ஏமாத்திரோம். நல்ல கவனிக்கணும். இங்க யாரு சொல்றது அப்படின்னா தாவீது ராஜா. யார் சொல்றது? ஒரு ராஜா சொல்ற வார்த்தை, ஆண்டவரே இதுவரைக்கும் நீங்க என்னை கொண்டு வந்ததற்கும் அல்லது அவன் என் குடும்பத்தை கொண்டு வந்ததற்கும் நானும் என் வீடும் ஏமாத்திரோம். நீங்க நிறைய பேருடைய ஜெபங்களை உண்மையாவே சொல்றேன், உங்க ஜெபங்களை அப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம் அல்லது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா ஆசீர்வாதத்துக்காகவே, விடுதலைக்காகவே, நன்மைக்காகவே அதிகமான ஜெபம் பண்ணி இருக்கிறோம். நல்லதுதான், அது நான் தப்புன்னு சொல்லுங்க. ஆனா தாவீது ராஜாவை போல எத்தனை பேர் ஆண்டவரே இந்த 7வது மாதத்தை காண செஞ்சிருக்கிறீங்களே நாங்க ஏமாத்திரோம், ஆண்டவர் நீங்க எனக்கு இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறீங்களே அதுக்கு நான் ஏமாத்திரோம், உங்க கிருபையில எங்களை நிற்க வைக்கிறீங்களே நான் ஏமாத்திரோம். எப்பயாச்சும் நம்ம ஜெபம் பண்ணிருக்கிறோமா? நம்ம ஜெபம் எல்லாம் ஒரே ஒரு காரியம் தான். ஆனா ராஜா, ஒரு தாவீது ராஜா, அவரு இன்னைக்கு மனுஷனை கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கொஞ்சம் பணம், நல்ல ஒரு வேலை, ஒரு கவர்மெண்ட் வேலை, நல்ல ஒரு வருமானம், ஒரு 1 லட்சம் ரூபாய் வருமானம் வரா மாதிரி இருந்தா போதும், அவரு கையிலே பிடிக்க முடியும். ஒரு வருமானம், ஒரு உயர்வு ஆண்டவர் கொடுத்துட்டா சபைக்கு வருவதில்லை, ஜெபம் பண்றது இல்லை. ஆனா ஆண்டவர் ஒரு ராஜாவை ஏற்படுத்தின ஒரு ராஜா சொல்றாரு, ஆண்டவர் இதுவரைக்கும் நீர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரோம், என் வீடும் ஏமாத்திரோம். இந்த வார்த்தையை நீ உண்மையாவே சொல்றேன், இந்த ஜெபங்கள் நிறைய பேருடைய ஜெபத்தில் இந்த வார்த்தை சொல்லப்படுறதே கிடையாது. நான் ஏமாத்திரான். ஒரு வீட்டை கொடுத்திருக்கீங்களே அதுக்காக நன்றி அப்படின்னு யாரும் சொல்றது. ஆண்டவரே ஒரு வாகனத்தை வாங்குவதற்கு உதவி செய்திருக்கிறீங்க அதுக்கு நன்றி. ஒரு வேலையை, ஒரு வியாபாரத்தை கொடுத்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவரே சொல்றது கிடையாது. கொடுத்ததுக்கு நிறைய பேர் நன்றி சொல்றது கிடையாது. நிறைய பேர் கொடுக்காததுக்கு முறுமுறுத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர். இந்த வார்த்தை ஒரு ராஜா சொல்றாரு, அவருக்கு இல்லாத பணமா, அவருக்கு இல்லாத சொல்லுங்க, அவருக்கு இல்லாத பொன் வெள்ளி, ஒரு நாட்டை ஆளுகிற ராஜா, ஒரு நாட்டையே ஆளுகிற ஒரு ராஜா சொல்றாரு. அவருடைய தயவு பாருங்க, அவர் தாழ்த்துகிற ஜெபத்தை பாருங்களேன், நான் ஏமாத்துறேன். நிறைய பேர் நாம கூட இந்த ஜெபத்தை சொல்றது கிடையாது. நிறைய பேர் நாம கூட ஜெபத்தை நான் ஏமாத்துறேன். கணவனை கொடுத்திருக்கிறீங்களே நான் ஏமாத்துறேன் சொல்றமா? ஒரு கணவனை கொடுத்தீங்க நன்றி சொல்றமா? மனைவி கொடுத்தீங்க நன்றி சொல்றமா? இன்னைக்கு நாம சொல்ற காரியம் எல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அழகா இருந்திருந்தா, அந்த வீட்டுக்கார போல இருந்திருந்தா, அந்த மனைவியை போல இருந்திருந்தா, அல்லது அந்த கார போல, புரியுது நம்ம சொல்றது? இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்ததே நீங்க குற்றம் சொல்றவங்க தான் அநேக கிறிஸ்தவ, மற்றவங்க நம்ம பேச தேவையில்லை. அநேக கிறிஸ்தவர்கள் கொடுத்ததே கூட சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் புரிய நான் சொல்றேன், கொடுத்ததையே நீங்க நிறைய பேர் நன்றி சொல்றது கிடையாது. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. ஒரு குடும்ப ஜெபம் அல்லது குடும்ப ஜெபம் ஊழியக்காரர் கூட கூப்பிட்டு ஜெபிக்கிற விட்டு நம்ம குடும்பமா சேர்ந்து ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டாரு, ஆண்டவர் பதில் கொடுத்தாரு, நன்றி சொல்லி இருக்கிறோமா? ஒரு மனுஷனுக்கு செய்த உதவிக்கு ஒரு நன்றி ஒரு வார்த்தைக்கு வாயினால் வரல அப்படின்னா அவன் திருமணம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஒரு உதவி செஞ்ச ஒரு வார்த்தை கூட என்ன சொல்ல நன்றி சொல்ல மாட்டான். புரியுது சொல்றது? நீங்க ராஜா சொல்றாரு, ஆண்டவர் இதுவரைக்கும் நீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரோம், என் வீடும் ஏமாத்திரோம். ஒரு ராஜா காரணம் என்ன?
அதுதான் அந்த ராஜா அவர் தாவீதுடைய ஜெபத்துடைய அதுதான் நான் வேத பக்கத்திலே சொன்னேன். அவர் அதுதான் என்ன சொன்னாரு? 86ஆம் சங்கீதமா நீங்க வாசித்த 1ஆவது வசனத்துல, நான் சிறுமையும் எளிமையுமானவன். அவர் சொல்ற ஜெபம் அநேக ஜெபங்கள் எல்லாம் தன்னை தாழ்த்தி தான் ஜெபிக்கிறார். அநேக இடங்களில் தன்னை தாழ்த்தி. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அதுதான் லூக்கா 18:14ல இன்னைக்கு ஸ்தோத்திரம் பரிசேயன் ஆயக்காரன் ஜெபிக்கிற ஜெபத்துல ஆயக்காரன் சொல்ற ஜெபம் கடைசியா 14வது வசனம், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க நிறைய மனுஷன் எதிர்பார்க்கறா, என்ன குறிச்சு பில்டப் பண்ணுங்க, என்ன குறிச்சு அப்படியே பேசு, பெருமையா பேசு, என்ன குறிச்சு பேசு, இப்படி பேசு, அப்படி பேசு. ஆனா ஆண்டவர் விரும்புறாரு, நீ ராஜாவா இருந்தாலும் ராணியா இருந்தாலும் மந்திரியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவானே தவிர தன்னை உயர்த்துகிற எவன். அதுதான் அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண பரிசேயன் அவர் என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம், அவங்க பில்டப் படிங்க, அந்த வசனத்தை படிங்க. வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாதித்த தசம்பாகம் கொடுக்கிறேன். இப்படி தன்னை என்ன பண்றான்? நான் சரியா இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தி பெருமையான ஜெபம். ஆனா தூரத்தில் நின்று ஜெபிக்கிற ஜெபம் பாவியாக இருந்து. இதே போலதான் தாவீது ஒரு ராஜாவா இருக்கிற ஸ்தானத்தை விட்டு இறங்கி அவர் சொல்றாரு, நல்ல கவனிக்கிற, தாவீது ராஜாவாக உயர்த்தப்பட்ட போது சொல்ற வார்த்தை, நான் ஏமாத்திரம். கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ராஜாவா ஆண்டவர் நம்ம ஏற்படுத்திட்டா எனக்கு இல்லாத பணமா நான் சொன்ன கேட்கறதுக்கு ஆயிரம் புரிதா. ஆனா தாவீது ராஜாவா இருக்கும்போது சொல்ற வார்த்தை, நான் ஏமாத்திரான், நான் ஏமாத்திரம். இதனால்தான் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு தாவீதை குறிச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம், பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். யாரு? பரலோகத்தின் தெய்வம் ஒரு மனுஷனை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிற காரணம் என்ன? எனக்கு சித்தமானதான் இவன் செய்வான். அதனால்தான் தாவீது அவன் ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனை தாவீது ராஜாவாய் ஏற்படுத்தும் போதும் அவருடைய எண்ணம், அவருடைய எல்லா காரியம் தன்னை தாழ்த்துகிறவனாகவே. ஆடு மேய்க்கும் போது எப்பவுமே ஜோமனுக்கு துதிச்சுட்டு இருக்கிற ஒரு மனுஷன் ஏற்ற காலத்துல ராஜாவாய் மாற பண்ணும்போது அவருக்குள்ள ஒரு பெரிய எண்ணம், இனி நான் தான், இனி நான் சொல்றதெல்லாம் கேட்கணும். அதுதான் அவன் ஸ்தோத்திரம் தானியேலை சிங்க கவியில போடும்போது சட்டத்தை கையெழுத்திடும் போதெல்லாம் இல்ல, அதுக்கு பின்னாடி தானியேல் உயிரோடு கூட வரும்போது அப்ப ராஜா ஒரு சட்டம் போடுறாரு, இனி தானியேல் வணங்குற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். புரியுதுங்களா? யாரெல்லாம் தானியேலை குற்றப்படுத்தும்படி ஒரு குழுப்பு இருந்துச்சோ அவங்கள கொண்டு வந்து என்ன பண்ணு, அவங்களையும் அவன் குடும்பத்தை கொண்டு வந்து எங்க ஓடு, சிங்க கவியில. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் படிக்கணும், ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார் அப்படின்னா காரணம் என்ன? ஆடு மேய்க்கும் போது, அற்பமா இருக்கும் போது, வேலை இல்லாத இருக்கும் போது, வருமானம் இல்லாம இருக்கும் போது, அதை விடுதலை இல்லாம இருக்கும் போது, ஆசீர்வாதம் இல்லாம இருக்கும் போது ஆண்டவரே தாழ்த்துற இது எல்லாமே அப்ப ஈஸ்வரன் எல்லாமே செய்யற ஒரு காரியம். ஆனா அற்பமா எண்ணப்படுகிற மனுஷனை ராஜாவா ஏற்படுத்தும் போது அப்ப சொல்லணும், ஆண்டவரே நான் உண்மை இல்லாதவன். அவர் சொல்றாரு, நானும் என் வீடை ஏமாத்தேன். எங்க வந்து சொல்றாரு அந்த அதிகாரம் அது படிங்க, அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய ஆண்டவரே யாருங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்றாரு. நாத்தான் தீர்க்கதரிசி சில காரியங்களை தாவீதினிடத்தில் சொல்றாரு. அந்த அதிகாரத்துல தாவீதினிடத்துல நாத்தான் தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். அந்த 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது நாத்தான்
ராஜாவை நோக்கி நீ போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் கூட தான் இருக்கிறார். கடந்த வாரம் தியானிச்சோம். கிதியோனை பார்த்து சொல்றாரு, தேவதூதன் சொல்றாரு, எப்பா நீ பயப்படாத, கர்த்தர் கூட தான் இருக்கிறார். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல அவர்கள் என்ன பண்ணுவார், முறியடிப்போம். கடந்த வாரம் தியானிச்சோம். இங்க நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது ராஜாவை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ என்ன பண்ணு, உன் இருதயத்தை என்னவெல்லாம் யோசிக்கிறியோ அதன்படி எல்லாம் செய். கவனிங்க, நீ ஜெபிக்கிற ஜெபத்தின்படி ஆண்டவர் செய்வார்னு சொல்லல. நீ என்ன நினைக்கிறியோ உன் இருதயத்தில் நினைக்கிறதன்படி நீ என்ன பண்ணு, போய் செய். காரணம் கர்த்தர் கூட இருக்கிறார். இப்போ அந்த வார்த்தையை நமக்கு, அந்த வார்த்தை ஒரு தேவதூதன் வந்து இப்போ உன் இருதயத்தில் உள்ளபடி அவன் சொல்லுங்க, என்ன பண்ணுங்க, உன் இருதயத்தில் உள்ளபடி எல்லாம் செய்யுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம். இப்போ ஒரு கற்பனைக்கு சொல்றேன், நீ நடந்து போற எல்லாவற்றையும் ஆண்டவனுக்கு சுதந்திரமா கொடுப்பாரு ஒரு கற்பனை பண்ணுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டுல கால வைப்போம், எதிர் வீட்டுல கால வைப்போம். ஏன் இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணணும். இப்போ தாவீதுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, உன் இருதயத்தின் உள்ளபடி எல்லாம் நீ செய்யு, கர்த்தர் உன் கூட தான் இருக்கிற. காரணம் அதனுடைய அர்த்தம் என்ன, நீ செய்யற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், செய். இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்றாரு, 8வது வசனம், அது இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தேன். நல்ல கவனிக்கும். இரண்டாவது சொல்றாரு, நீ போய் தாவீது ராஜா கிட்ட சொல்லு. அப்ப இவங்க சொல்லும் போது அதுல சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ற பாருங்களேன், அதுல சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அங்க சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீது அபிஷேகம் பண்ணப்படும் போது சில காரியங்களை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துறேன். வாசிங்க 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்க. அதற்கு அவர் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடு கூட பதிவிருந்து வாருங்கள், நல்லா கவனிக்கணும். யாரார சாமுவேல் தீர்க்கதரிசி அழைக்கிறார் அப்படின்னா, ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி பதிவிருக்கும்படி அழைக்கிறார். நல்ல கவனிக்க. யாரார, தாவீதுடைய அப்பா ஈசாயையும் அவருடைய குமாரர்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஈசா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, எல்லா குமாரரையும் என்ன பண்ணிருக்கணும், அழைத்து. இப்போ ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, என்னையும் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்லாரு அப்படின்னு தான் சொல்லிருக்கணும். ஆனா ஈசா என்ன பண்றாரு, 7 குமாரரை மாத்திரம் சாமுவேல் தீர்க்கதரிசி கொண்டு வர. அப்ப 7 குமாரர் ஒவ்வொரு நாள் கடந்து போகும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறாரு, ஆண்டவரே இவனா இல்ல, இவன் இல்ல, அப்ப இவனா இல்ல, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் புறக்கணிக்கிறார். அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, எப்ப நீ பார்க்கிறபடி நான் இல்ல, மனுஷனை பார்க்கிறபடி நான் பார்க்கல. ஆண்டவர் 7வது வசனத்துல சொல்றாரு, எப்ப சாமுவேல் ஒருவேளை நான் கற்பனை பண்றேன், ஒருவேளை ஆண்டவரே ஒவ்வொருவரா கடமை பண்றீங்க, எல்லாருமே போயிட்டாங்க, இன்னும் யாரும் ஆண்டவரே அப்படி ஒருவேளை அவர் ஒருவேளை மனதில் நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த 7வது வசனம் சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் நோக்கி சொல்றாரு, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்காதே, நான் இவனை புறக்கணித்து மனுஷன் பார்க்கிறபடி நாம் பாரு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனா நான் இருதயத்தை பார்க்கிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உயர்வு அவன் எல்லாருக்கும் பழகிறதுனால, எல்லாருக்கும் தெரிந்ததுனால அல்ல. ஆண்டவர் பார்க்கிற பார்வை மனுஷன் பார்க்கிற விதமாய் ஆண்டவர் பார்ப்பது கிடையாது. ஒரு தகப்பனே தன் பிள்ளைய மறந்து போயிட்டேன். யோசிச்சு பாருங்க, ஒரு குமாரன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்கிறான். இப்போ 7 குமாரர் தான் இருக்கிறாங்க, இன்னும் ஒருத்தர் மிஸ்ஸிங். அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு சொல்லல. இப்போ இவர் கேக்குறாரு, அவளை இவ்வளவுதான் உங்க பிள்ளைங்க அவள்தான் சொல்லி கேட்கும்போது அப்ப வாசிங்க, அதுல அவர் சொல்றாரு 11வது வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அவன் இங்கே
இங்க வரும் மட்டும் நான் சாப்பிட மாட்டேன். கவனிங்க, உடனே இவ்வளவுதானான்னு கேட்கும் போது அவர் என்ன பண்ணிருக்கணும்? இருங்க, ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் தான் சின்னவன், அவன் தான் இளையவன், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனை கூட்டிட்டு வர சொல்றேன்னு அந்த வார்த்தை வரல. இவர் சொல்றாரு, ஒருவன் இருக்கிறான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, இல்ல, அவன் என்ன பண்ணுங்க, கூட்டிட்டு வா. ஒரு தகப்பனால புறக்கணிக்கப்பட்ட, ஒரு சகோதரனால அல்லது தகப்பனால மறக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், நீங்க மனுஷன் பார்க்கல, அப்பா கவனிக்கல, அவங்க அப்பா ஒருவேளை பொருட்படுத்தாம இருந்திருக்கலாம், ஒருவேளை சகோதரனால அர்ப்பணமா எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் பார்க்கிற பார்வை, எந்த ஒரு மனுஷன் அற்பமா எண்ணப்படுறாங்களோ, எந்த ஒரு மனுஷன் உலகம் உறவு இந்த கிராமம் புறக்கணிக்கப்படுதோ, ஆண்டவர் அவர்களை அதிகமா கவனிக்கிறார். இந்த வார்த்தை இப்ப அவங்க கூட்டிட்டு வரும்போது 12ஆம் வசனம், அவன் பார்க்கும்போது அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனா இருந்தான். அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, இவன் தான் எழுந்து இவனை அபிஷேகம். இப்ப இந்த காரியத்தை தாவீது மறக்கவே, அவருடைய எண்ணமெல்லாம் என்ன எண்ணம் அப்படின்னா, நான் ஆடு மேய்க்கிற மனுஷன் தான், நான் ஆடு மேய்ச்சவன் தான், இந்த ராஜா ஸ்தானத்துக்கு கொஞ்சமும் துளியும் நான் பாத்திரவான் அல்ல என்பதை அவர் ஒவ்வொரு ஜெபத்திலும் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கிறார். நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே, போதும், என்ன ராஜாவாய் மாத்திட்டீங்க, இனி நான் பார்த்து இல்ல. அவர் சொல்ற வார்த்தை திரும்ப எடுங்க, ஸ்தோத்திரம், எடுங்க மறுபடியும் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், அது படிங்க, ஸ்தோத்திரம் 9ஆவது வசனம். ஆடு மேய்க்கிற மனுஷனிடத்துல சொல்ற வார்த்தை ராஜாவின் இடத்துல, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு கூட இருந்த உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கிடு. யாருக்கு? ஆடு வைத்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் எல்லா சத்துருக்களில் இருந்து அவர்கள் முன்பதாக அவரை நிர்மூலமாக்கி, இரண்டாவது எவ்விடத்தில் நீ போன எல்லாவற்றிலும் உன் கூட இருந்து ஒரு பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கி இருக்கிறேன். 11ஆவது வசனம் படிங்க, 11. உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்பொழுது அப்ப போதும். இங்க இந்த வார்த்தை சொல்றாரு, இப்ப இவ எல்லாவற்றையும் தாவீது ராஜாவின் இடத்துல நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லும்போது அவர் கேட்கிற வார்த்தை, நான் ஏமாத்தேன். இப்போ நிறைய பேருடைய ஜெபத்துல இந்த வார்த்தை சொல்லப்படுது இல்லை. நான் நிறைய முறை உங்களை பார்த்து சொல்லிருக்கிறேன், நீ ஜெபிப்பதற்கு முன்னாடி, ஆண்டவரே நான் தெரிந்தும் தெரியாம செய்கிற பாவங்கள் இருக்குமானா அது தயவா என்ன பண்ண மாட்டோம், மன்னிக்கப்படும். இதுதான் முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை, அறிக்கை. நீ நிறைய பேரு அப்போ நான் சொல்ல வேண்டிய லிஸ்ட் இவ்வளவு தேவை இருக்குது, அதனால நான் உடனே இதை சொல்ல இல்ல. உன் ஜெபம் கேட்கப்படுவதற்கு முதல்ல அறிக்கப்படும், ஆண்டவரே ஏதாவது செய்திருந்தா மன்னியும். இரண்டாவது, ஆண்டவரே நான் அர்ப்பணிக்க, நான் ஒரு பாத்திரம் தகுதி இல்லை, அதை சொல்லணும், தாட்டம். இதே போலதான் அவன் ஸ்தோத்திரம் ஏசாயா தீர்க்கதரிசியும் சொல்ற ஜெபம் படிங்க. ஏசாயாவின் தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனமும் இவரும் சொல்ற வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசி படிங்க பார்க்கலாம், 6:5. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளில. போதும். இங்க ஒரு தீர்க்கதரிசி ஜெபிக்கிற ஜெபம். யாரு சொல்லுங்க, யாரு ஜெபிக்கிறாரு? ஒரு தீர்க்கதரிசி. சாதாரண மனுஷன் அல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர் அல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் அல்ல, ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவரிடத்திலிருந்து அவர் சொல்ற காரியங்களை கொண்டு வந்து மனுஷகிட்ட, ஊழியக்காரர்கிட்ட, ராஜா கிட்ட சொல்ற ஒரு தீர்க்கதரிசி ஜெபிக்கிற ஜெபம், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். தீர்க்கதரிசி ஜெபிக்கிற ஜெபமே இது இல்ல, ஜெபிக்க வேண்டிய வார்த்தை அல்ல, சொல்ல வேண்டிய வார்த்தை அல்ல. அவர் சொல்றாரு, ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். மோசேவை ஆண்டவர் அழைக்கப்படும் போது அவர் சொல்ற வார்த்தை என்ன சொல்றாரு? ஆண்டவரே நான் அதற்கு பாத்திரவான் அல்ல. என்னை விட என் சகோதரன் என்ன பண்ணுவான், அவன் நல்லா பேசுவான், நான் தீர்க்கவாயும் மந்தநாமும் உள்ளவன். அப்ப அநேக தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரங்க அர்ப்பணிக்கப்பட்ட தாழ்த்தின வார்த்தை, நான் ஒண்ணும் இல்ல, பிரயோஜனமற்றவன். ஆனா நம்ம சொல்ற ஜெபம், நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை மாத்தி சொல்லிட்டு வந்தது. நீங்க நிறைய பேருடைய ஜெபங்கள் கேட்கப்படாம போவதற்கு முதல்ல உங்களை தாழ்த்தி இருக்கிறீங்களா? ஜெபத்துல
சில பேரு பார்த்திருப்பீங்க உங்க அனுபவத்துல, ஒரு ஃபங்க்ஷன் போனா அப்படியே நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டுப்பான். அவன் பார்த்திருக்கீங்க, அவங்க பில்டப் பண்ற சில காரியங்களுக்கு எல்லாருக்கும் அனுபவம் உண்டு. அது எரோடு போடுவியோ பக்கத்துல கடன் வாங்கி வந்துருக்குதோ அது தெரியாது. நான் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்மை தாழ்த்தும் போது உண்மையா தாழ்த்து, சும்மா ஆண்டவரை தாழ்த்துற ஆண்டவரை வேணும் ஆண்டவரை இல்ல. நம்முடைய ஆண்டவர் யாரா இருக்கிறார் அப்படின்னா, மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறாரு. சும்மா நடிக்கிறியா, சும்மா வேஷம் போடுறியா, சும்மா அப்ப தேவைக்காக ஜெபிக்க இல்ல, தாழ்த்த. எந்த ஒரு மனுஷன் தன் ஜெபத்துல எல்லா சூழ்நிலையிலும், ஜெபத்துல மாத்திரம் இல்ல எல்லா சூழ்நிலையிலும், எப்படி தாவீது ராஜா சொல்ற, ஆண்டவர் நான் ஏமாத்துறோம். ஒரு ராஜாக்கு பணிவிடை செய்வதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்கல்ல, அப்படின்னு என்ன பண்ணுவோம் முடியாது சொல்லுங்க. அவரு என்ன சாப்பாடு கேட்டாலும் என்ன பண்ணணும், அவரு நினைச்சா எந்த உயர்ந்த வஸ்திரத்தை அவரால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அவர் சொல்றாரு நான் ஏமாத்துறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. நீ உயர்ந்தாலும் சூழ்நிலை தாழ்த்திக்கிட்டே இருக்கு. உனக்குள்ள பெருமை வராது, உனக்குள்ள பெருமையான சிந்தனை வராது, உனக்கு சொல்லுங்க வரட்டு கௌரவம் இல்ல. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கும்போது ஓகே, என் பிள்ளை எப்படி தாவீத என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரோ, அந்த வார்த்தை எந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கிறதோ அங்கதான் உயர்வு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்க. ஒரு உயர்வு ஒரு மனுஷனுக்கு கிடைப்பதற்கு தாழ்மை, நடிக்கிற தாழ்மையா இருக்க கூடாது. ஐயோ அதெல்லாம் நீ எதை செஞ்சாலும் அது ஒரு தெய்வம் பார்க்கிற. வேதம் சொல்லுது ஆண்டவர் மனுஷர் மேல என்னவா இருக்கிறாராம், கண்ணோக்கமாய் சொல்லுங்க. மனு புத்திரன் மேல என்ன பண்றாரு, கண்ணோக்கமாய் எப்பவுமே. அப்ப நம்மை பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அப்ப நம்ம மனுஷனுக்கு முன்னாடி, ஆலயத்துல ஊழியக்காரன் முன்னாடி இல்ல எல்லா நிலைமையிலும் தன்னை தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவானே தவிர நடிக்கிறவன் ஒரு நாளும் சொல்ல உயர்வை அடையும். அப்போ இங்க ஒரு தீர்க்கதரிசியை ஜெபிக்கிற ஜெபம், ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அவர் சொல்றாரு, அப்ப அந்த அடுத்த லைன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்க. இரண்டாவது ஒன்று சொல்றாரு, நான் பாவி. இரண்டாவது அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவுல தான் இருக்கிறேன். ஒண்ணு நான், இரண்டாவது சுத்தி இருக்கிற ஜனம். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை இந்த சூழ்நிலையிலும் என் கண்கள் கண்டது. அசுத்த உதடுள்ள இவர் சொல்றாரு, சுத்தி இருக்கிற மனுஷரும் அப்படிதான் இருக்கிறாங்க, அவங்க நடுவுல தான் இருக்கிறேன்றாரு. ஆனாலும் ஆண்டவரை பார்ப்பதற்கு காரணம் தாழ்த்து. நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே, நான் தீர்க்கதரிசி ஆனாலும் ஒண்ணு இல்லை, இன்னும் மேல உயர்ந்தாலும் நான் ஒண்ணு இல்லை, எல்லாமே குமார். அதுதான் தாவீது ஆலயம் கட்டுவதற்கு அந்த அதிகாரத்தை படிக்கும் போது அநேக காரியங்களை பொண்ணும் வெள்ளியும் எல்லாவற்றையும் என்ன பண்றாருன்னா வாரி கொடுக்கிறாரு. அப்ப எல்லாவற்றையும் கொடுக்கும் போது அவர் சொல்ற வார்த்தை, ஆண்டவரே எல்லாம் உம்முடைய கரத்தில் இருந்து பெற்று உமக்காக கொடுக்கும், நான் ஒண்ணும் இல்லை, உம்முடைய கரத்தில் பெற்று நம்ம உமக்காக உமக்கு கொடுக்கிறோம். அப்ப தாவீது அவர் ராஜாவுடைய ஜெபம் எல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிற தாழ்த்துகிற ஜெபமாய் இருந்ததுனாலதான் அற்பமாய் எண்ணப்பட்ட தகப்பனால சகோதரனால மறக்கப்பட்ட ஒரு மனுஷனை ராஜாவாய் ஏற்படுத்துவதற்கு காரணம் தாழ்மை. அப்ப நம்ம ஜெபத்துல நாம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் அதுதான். 8ஆம் சங்கீதம் வாசிங்க, சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 8:4வது வசனம். மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிற. யாரு? தாவீது ராஜா திரும்ப சொல்றாரு, மனுஷரை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவங்க ஏமாத்துறோம், அவங்க ஏமாத்துறாங்க. அதுதான் வேதம் சொல்லுது. ஆண்டவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவர் தான் என்ன பண்றாரா, அவரை நோக்கி பார்க்கிறார். சொல்லுங்க, அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவரை தான் ஆண்டவர் என்ன பண்றார், நோக்கி. அப்ப நமக்குள்ள என்ன சிந்தனை, என்ன சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா தாழ்த்தம். பணம் இல்ல,
ஒரு ஃபங்க்ஷன் போற, ஒரு பணம் இல்ல, அவங்க எதிர்பார்க்கிற மொழி இல்லைன்னு வச்சுங்களேன், அப்ப தாழ்மை அப்ப வரக்கூடாது. அவங்க நினைக்கிறத விட அதிகமாக நீ செய்கிற சூழ்நிலை ஆண்டவனை ஆசீர்வதிச்சிருந்தாலும் அப்பவும் நீ சொல்லணும், நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவன். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நகை போறதுக்கு நகை போடணும், ஒரு 5 சவரம் நகை போடணும் இல்ல, அதனால போயிட்டு ஒதுங்கி இல்ல 10 சவரமா நீ ஃபங்க்ஷன் போறதுக்கு ஆண்டவனை ஆசீர்வதிச்சிருந்தாலும் அப்பவும் சொல்லணும், நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, எல்லா ஜெபத்திலும் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? ஏமா. அதுதான் எடுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையை திரும்ப என்ன சொல்றேன்? ஆமே, ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 7 அதிகாரம் 7 அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 15வது வசனம் 7:15. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலின் இடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லு. இரண்டாவது ஆண்டவர் சொன்னாரு நாத்தான் தீர்க்கதரிசனத்துல, நான் சவுலை விட்டு விலகினது போல நான் தாவீது ராஜாவை என்ன பண்ண மாட்டேன், விலக மாட்டேன்னு சொல்லு. ஏன் சவுலை ஆண்டவர் விலக்கினார் அப்படின்னா, ஏன் சவுலுடைய ராஜ்யபாரத்தை ஆண்டவர் அவன் நீக்கினார் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு அமலேக்கியரை போய் போர் செய்யும்படி, அவளை முறியடிக்கும்படி ஆண்டவர் என்ன பண்றாரு, சவுலிடத்துல சொல்றாரு. கவனிங்க, அவ எல்லா காரியத்தையும் ஆடு மாடு ஒட்டகம் கிட்ட எல்லாவற்றையும் நீங்க முறியடிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புறார். சாமுவேல் தீர்க்கதரிசனத்துல போய் என்ன பண்ணு, சவுல் இடத்துல சொல்லுன்னு சொல்லி இதே தீர்க்கதரிசனத்தை சொல்லி அனுப்புறார். ஆனா சவுல் என்ன பண்றாரு, அங்க போகும்போது நல்லா இருக்கிற ஆடு மாடு இவை எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒண்ணும் இல்லாத நல்லா இல்லாதத அவர் என்ன பண்றாரு அப்படின்னா முறியடிக்கிறார். புரியுது நான் சொல்றது? எது நல்லா இருக்குதோ அதை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டார். அப்போ இவங்க நல்லா இல்ல அப்போ அப்படிங்கும்போது அதை முறியடிப்பதற்கு இவர் போனதுனாலதான் சவுலுடைய ராஜ்யபாரம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நீங்கின. அப்ப